மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி 129வது மாதத்தில் தரம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். நாள் 28/12/2025. பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிரதமர் மோடி தேவாலயம் சென்றது போன்று தீபாவளிக்கு வாழ்த்து கூறாத முதலமைச்சர் ஸ்டாலின் கோவிலுக்கு செல்வாரா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் பொதுமக்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே மத சார்புடைய கட்சி என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு. நாங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனா அரசியலுக்காக பிரித்து ஆள்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஏதோ தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னா அது தவறு, திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்ற வச்சா தவறு அப்படின்னு ஒரு மத வேற்றுமையை தொடர் முதலமைச்சர் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநில முதலமைச்சரும் இதை செய்யறதில்ல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களை என்றாவது ஒரு நாள் கோயிலுக்கு வந்திருக்கிறீர்களா? எப்ப பார்த்தாலும் சனாதனத்தை ஒழிப்பேன், நானும் கிறிஸ்தவர் தான், நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தான், இந்து மத வேற்றத்தை விதைக்கிறது என்று சும்மா உளறிட்டு இருக்க வேணாம் நான் கேட்கிறேன். அதனால உளறல் உதயமுதி தம்பி, நீங்க சும்மா இந்து மதத்தை பத்தியும் நீங்க கிறிஸ்தவர்னு நிலைநாட்டுவதை பற்றியும் நீங்க ஒரு துணை முதலமைச்சர், எல்லாருக்கும் சமமானவர்கள். அதனால இன்று இந்த கிறிஸ்துமஸ்ல நாங்க சொல்லும் செய்தி தமிழ்நாடு மக்களுக்கு, நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனா எங்களை மதச்சார்பின்மையாளர்களாக இல்லாமல் மதச்சார்புடையவர்களாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது பழியை செலுத்திவிட்டு அவர்கள் தான் மதச்சார்பின்மையாளர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மதச்சார்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சுகாதார ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் போராட வச்சுட்டு இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு எடுத்து விட்டது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 125 நாள் ஆக்கியிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக ஊழல் நடந்தது தமிழ்நாட்டில் தான். வேலூர் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, அண்ணன் ஹெச் ராஜாவா இருந்தாலும் சரி, மாநில தலைவராக இருந்தாலும் சரி, அங்க உள்ள சாமானிய மக்களா இருந்தாலும் சரி, இந்து மதத்து விழாக்களுக்கு போனா அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்றாரு? மற்ற முஸ்லீம்களை அனுமதிக்கிறீங்களே, என்னையே அனுமதிக்கல. அப்ப எல்லாத்துக்குமே நீங்க காவி சாயம் தான் பூசுவீங்கன்னா, நாங்க காவிகள் தான் இல்ல, சங்கிகள் தான். ஆனா சங்கியும் முஸ்லீமா இருக்காருன்றதும் புரிஞ்சு கொள்ளணும். ஆக எல்லா முஸ்லீமையும் நீங்க அனுமதி செய்வீங்க, சங்கி முஸ்லீமா தான் அனுமதிக்க மாட்டீங்களா? ஆக நீங்க தான் வேறுபாடு விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். வேலூர் இப்ராஹிம் எங்கிட்ட இருக்காரு, ஜான்சன் எங்க கூட இருக்கிறாரு, சஞ்சீவி எங்க கூட இருக்கிறாரு, எல்லாரும் ஒன்னாதான் நாங்க இருக்கோம். ஆனா முதலமைச்சருக்கு பயம், ஒன்னா ஆயிட போறாங்களே பிரிச்சு வைக்கிறதுலே அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் அவரது சூழ்ச்சி பலிக்காது என்பதுதான்.